வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பச்சை மொச்சை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 5 நிமிடங்கள்லேருந்து 7 நிமிடங்களுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு ரெசிபி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் சைட் டிஷ் என்ன இது செய்யலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மொச்சை சீசன் தானே. இந்த மொச்சை சீசனில் தினமுமே விதவிதமாக செஞ்சு அசத்தலாங்க. நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை ரெசிபிஸ் நிறைய இருக்குது பாருங்கள். கூட்டு, அடுத்து கிரேவி, அடுத்து குழம்பு, இந்த மாதிரி பொரியல், இது எல்லாமே இருக்குது. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பச்சை மொச்சை கழுவிட்டு வேக வச்சு வச்சுக்கலாங்க. கரெக்டாக 2 விசில் தாங்க, அதுக்கு மேலே விடக்கூடாது. இந்த 2 விசில் போனோன்னு உப்பு போட்டு வேக வச்சுக்கணுங்க. வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டை வீடியோவில் காட்டலை. நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்படி இந்த நசுக்கி பார்த்தோன்னா அப்படியே மாவு மாதிரி இப்படி நசுங்கணுங்க. அப்போ தான் நரிச்சுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்த பின்னாடி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 5 பூண்டு பற்கள் தட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பச்சை மொச்சை பொரியலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிளகாய் வத்தல் தாளிக்கிறதுக்கு. அடுத்து கருவேப்பிலை, மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதோட பூண்டையும் எடுத்து வச்சுக்கலாங்க. பூண்டு தட்டி வச்சோம் இல்லையா, இந்த பூண்டு ஃப்ளேவரும் இதோட சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த பாத்திரம் நல்லா காஞ்சி வந்துடுங்க. காஞ்சி வந்த முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி, குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி வரட்டுங்க. நல்லா காஞ்சிடணும். காஞ்சிட்டு அப்புறம் சிம்முக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ தான் போடணும்லாம் அளவு கிடையாது. நம்மளுக்கு தேவையான சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா செவந்து வரும்போது மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வத்தல் நல்லா செவந்து வரும்போது அடுத்து பூண்டு போட்டுக்கிற போகிறோம். இந்த பூண்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. நல்ல ஒரு வாசனை வரும். வீடு ஃபுல்லாக அந்த வாசனை நிறைஞ்சிருக்கும். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது அந்த நல்ல வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நல்லா பூண்டு போட்டாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் அதிகமாக வதங்க தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதிக நேரம் வதங்க வேண்டாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கின பின்னாடி நாம் இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணீர் இல்லாமல் அந்த மொச்சை மட்டும் நம்ம சேர்க்கணுங்க. தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதாங்க இன்றைக்கி இந்த பச்சை மொச்சை 250 கிராம் கிட்டே எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு அந்த ரெசிபிக்கு ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு வைக்கிறது மசாலாவை. இப்போ தண்ணி அவ்வளோ இல்லாமல் நம்ம இந்த மொச்சை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறணுங்க. அந்த மசாலா எல்லாமே ஒன்றா வர்ற மாதிரி சேர்த்து பரட்டி விட்டுக்கணும். நான் வேக வைக்கும்போதே உப்பு போட்டுட்டதுனால இப்போ உப்பு சேர்க்கலைங்க. அதுவே ஒரு போதுமான அளவுக்கு இருந்துச்சு, அதனால் சேர்க்கலை. இப்போ இந்த பச்சை வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும். ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக வதங்கி வரட்டுங்க. அந்த சூட்லேயே அந்த வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும் அது. அடுத்து மல்லித்தலையை போட்டு இறக்கலாங்க. இவ்வளோ தாங்க செம்ம டேஸ்டியான பச்சை மொச்சை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நிமிடங்களே இது மொத்தமும் செஞ்சு முடிச்சிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது எல்லா ரெசிபீஸ்க்குமே செம்மையாக இருக்கும், எல்லா சமையலுக்குமே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.